கனவு மூன்றாம் பாகம் 12வது அத்தியாயம் சூரிய கிரகணம். கடந்த அத்தியாயத்துல பார்த்திருந்தோம், சொட்ட சொட்ட நனைஞ்சி ஆத்துல இருந்து எப்படி அந்த பெரும் வெள்ளத்துல இருந்து பொன்னனும் மகாராஜாவும் தப்பிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். நனைஞ்சிருந்ததுனால என்ன பண்றான் பொன்னன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரையோரத்துல அந்த காலத்துல மண்டபங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்துக்கு பேர் மகேந்திர மண்டபம். ஏன் அப்படி ஒரு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திர பல்லவர் இருக்கிறார் இல்லையா, அதாவது நம்மளுடைய நரசிம்ம பல்லவருடைய அப்பா மகேந்திர பல்லவருடைய காலத்துல ஆற்றங்கரையோரமா தான் வழித்தடங்களே இருக்கும். வரவங்க போறவங்க வழிபோக்கர்கள் எல்லாருமே ஆற்றங்கரையை தான் ஒரு பாதையாவே பாலமாவே பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால அந்த பக்கங்கள்ல ஒருவேளை இருள் சூழ்ந்துருச்சு, இந்த காலம் மாதிரி லைட்டு அந்த மாதிரி வெளிச்சங்கள்லாம் இல்லை இல்லையா, நிலா ஒளியும் அப்ப வெளிச்சம் இருக்கக்கூடிய இயற்கை ஒளி சூரிய ஒளியில தான் எல்லாருமே பயணிப்பாங்க. அப்படிங்கிறதுனால ஆற்றங்கரை ஓரங்கள்ல அதே மாதிரி நெடுஞ்சாலையா போகக்கூடிய அந்த இடங்கள்ல நம்ம என்ன சொல்றது, பெரிய பெரிய சாலைகள், எந்த சாலைகள்லாம் காஞ்சிபுரத்தையும் மாமல்லபுரத்தையும் சேர்க்குதோ அந்த மாதிரி உறையூர் போகக்கூடிய சாலைகள், பிரதான சாலைகள், ராஜபாட்டை அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி சாலைகள்லாம் மண்டபங்கள் அமைத்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறவங்க, நடந்து போறவங்க, வழிபோக்கர்கள் யாராவது ரொம்ப கலைத்துட்டாங்க அப்படின்னா தங்கறதுக்காகவும், இன்னொரு விஷயம் என்னன்னா, இரவு பொழுதுல ஆற்றங்கரையில இருந்து தாண்டி காட்டு பகுதியில போய் நம்ம மிருகங்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவும், வழிபோக்கர்களுக்கு இன்னொருத்தர் வீடு அங்க தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க, அதனால தங்கறதுக்காகவும் அந்த நாட்கள் எல்லாருமே பயங்கர தயால குணத்தோட இருந்தாங்க. மக்கள் வாழணும்னு நினைக்கக்கூடிய மகாராஜாக்கள் தான் இருந்தாங்க. இன்னொரு நாட்டோட போர் புரிஞ்சு அந்த நாட்டையும் கைப்பற்றுவாங்களே தவிர மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சாங்க. அப்படிங்கிறதுனால பல்லவருடைய காலத்துல நிறைய மண்டபங்கள் இருந்தது. எல்லாமே மகேந்திரருடைய காலகட்டத்துல கட்டப்பட்டதுனால அதுக்கு பேர் மகேந்திர மண்டபம். இப்போ ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகேந்திர மண்டபத்தை நோக்கி தான் பொன்னன் என்ன பண்றான்னா, நம்மளுடைய விக்ரமனை அழைச்சிக்கிட்டு நகர்ந்து போறான். அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே நனைஞ்சிருக்கிறதுல கிட்டத்தட்ட குளிர் வந்துடும் போல இருக்கு ரெண்டு பேருக்கும். வேகமா அங்க போய் சேர்ந்துடுறாங்க. விக்ரமனுக்கு இதுக்கு முன்னாடி பொன்னன் தன்னுடைய தாயை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரையும் ரொம்ப மனசு படப்படத்து. வெளியில இருக்கிற குளிரை விட உள்ள இருக்கிற அவனுடைய அந்த சந்தேகங்களும் அந்த பயமும் அவனுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்திட்டே இருந்தது. மண்டபத்தை அடைஞ்ச நொடி பொழுதுல பொன்னன் கிட்ட கேட்கிறான், சொல்லு பொண்ணா, அம்மா எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, சொல்லு, என்னதான் ஆச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கேட்டோன்னே இப்போ மறுபடியும் பொன்னன் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்னா, அருள்மொழி தேவி ரொம்ப மனக்கலக்கத்துக்கு உண்டாயிடுறாங்க. இது எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். விக்ரமனை தேச பிரஷ்டை செஞ்சிடறாங்க இல்லையா, கடல் கடந்து அவனை கொண்டு போய் விட்டுடுறாங்க. இன்னொரு புறம் பார்த்திப மகாராஜா இறந்துடுறாரு, போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. இதையே அவங்களால தாங்கிக்க முடியல. சொந்த மகன், ஒரே ஒரு மகன், அவன் அடுத்த மகாராஜாவா ஆக வேண்டியவன் கடைசியா நாடு கடத்தப்பட்டு எங்கேயோ தனித்தீவுல கிடக்குறாங்கிற ஒரு வருத்தமும் அருள்மொழி தேவி ரொம்ப வாட்டி வச்சுட்டு இருந்தது. இந்த சமயத்துல இவ்வளவு பெரிய வசந்த மண்டபத்துல தான் மட்டும் இருந்து என்ன பண்றது, தானும் ஏதாவது செஞ்சுக்கலாம், ஐயோ விக்ரமன் ஒரு வேலை தேடி வந்தானா நம்ம இல்லைன்னா பெரும் துயரத்துக்கு ஆளாவானே அப்படிங்கிற ஒரு நினைப்பும் அருள்மொழி தேவியை உயிரோட வைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இப்படி ஒரு துயரத்துல அல்லாடிட்டு இருக்கும் போதுதான் பரஞ்சோதி அடிகளார், நான் பார்த்தோம் இல்லையா, பரஞ்சோதி அடிகளார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்திப மகாராஜாவுடைய நண்பர், ஏற்கனவே அவருடைய தோழர். இப்ப இருக்கக்கூடிய பல்லவ ராஜா இருக்கிறார் இல்லையா, நரசிம்மவர்மருடைய முன்னாள், அதாவது வாதாபி போர்ல ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த சமயத்துல இருந்து சேனாதிபதி தான் இந்த பரஞ்சோதி அடிகளார். பரஞ்சோதி அடிகளாரும் அவருடைய மனைவியும் எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறையூருக்கு வராங்க. இவங்களெல்லாம் சந்திக்கும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஸ்தல யாத்திரைகள் போக போறோம். எந்த நகரத்தை விட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சியை தவிர, காஞ்சி மாநகரத்தை தவிர சுத்தி சுத்தி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் ஸ்தல யாத்திரை போக போறோம், சிவனை தரிசிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் சொல்லும் போது வாழ்க்கையே பற்று இல்லாம இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல, பையன்கிட்டயும் போய் சேர முடியாது, இந்த பக்கம் கணவன் கிட்ட போய் சேர்றதுக்கு உயிரை மாய்த்து கொள்ளவும் முடியாது என சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்து விக்ரமனை எப்படியாவது சோழ நாட்டுக்கு ராஜாவாணி ஆக்கணும்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறா, சரி மார்க்கம், எந்த மார்க்கம், நம்ம இறைவனை சரணடைவோம் அப்படிங்கிறத அருள்மொழி தேவி மனதார ஏத்துக்கிட்டு
ஸ்தல யாத்திரை புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி அடிகளாரோடையும் அவருடைய மனைவியோடையும் ஸ்தல யாத்திரை புறப்பட்டுறாங்க. இந்த சமயத்துல தான் தை அமாவாசை வருது. கிட்டத்தட்ட வெகு நாட்களுக்கு பிறகு அந்த தை அமாவாசை மிகவும் சிறந்த அமாவாசையா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அமாவாசை தினத்துல வந்து கடல்ல குளிப்பாங்க, பித்ரு தர்ப்பணம் பண்ணுவாங்க, பாவங்கள் போக்குறதுக்காக கடல்ல வந்து நீராடுறதுடைய மக்கள் தொகை வந்து அதிகமாவே இருக்கும். இந்த அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பும் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் சூரிய கிரகணம். சூரிய கிரகணத்துக்கு அப்ப வந்து பொதுவாகவே வந்து கிரகணம் முடிஞ்சோன்னே எல்லாரும் வீட்டிலேயே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அன்றைக்கு கடல்ல குளியல போடுறது கிரகணம் முடிகிற சமயத்துல வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். செய்த பாவங்கள் பின் செய்ய இருக்கும் பாவங்களும் சேர்ந்தே போகும் அப்படிங்கிறது வந்து வரலாறா இருக்கிறதுனால நிறைய ஜனங்கள் வந்து அந்த தினத்தன்னைக்கு தை அமாவாசை தினத்தன்னைக்கு குறிப்பா காவிரி ஆறுல வந்து நீராடுறத வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த சமயத்துலதான் பரஞ்சோதி அடிகளாரும் அவருடைய மனைவியும் வந்து நம்மளுடைய அருள்மொழி தேவியோட சேர்ந்து அதே காவிரி ஆற்றங்கரையில நீராடுறதுக்கு இங்க ஸ்தல யாத்திரை போயிருந்தாங்க இல்லையா, இங்க சுத்திட்டு காவிரி ஆற்றங்கரையில நீராடுறதுக்கு வராங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரஞ்சோதி அடிகளாருடைய சொந்த கிராமமான திருச்செங்காட்டாங்குடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுல வந்து நீராடுறதுக்கு தான் வந்து பரஞ்சோதி அடிகளார், திருவெண்காட்டு மங்கை அதாவது அவங்களுடைய மனைவி, நம்மளுடைய அருள்மொழி தேவியார் வந்திருக்காங்க. ரொம்ப நாளா வந்து பொன்னனுக்கும் பொன்னனுடைய மனைவிக்கும் வந்து அருள்மொழி தேவி எப்படியாவது பார்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப மனசுல வந்து ஒரு ஆறாத ஒரு ரணமாவே இருந்துட்டு இருந்தது. ஸ்தல யாத்திரை அவங்களோட போக முடியாது. ஆனா திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து கட்டாயமா வருவாங்க காவிரி ஆற்றுல நீராடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து பொன்னனுக்கும் பொன்னனுடைய மனைவிக்கும் இருந்தது. அவங்களுடைய எண்ணம் வீண் போகல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க வந்திருந்தாங்க. அதனால உறையூர்ல இருந்து ரொம்ப ஒரு நாள் பயணம் உறையூர்ல இருந்து திருச்செங்காட்டாங்குடிக்கு வர்றதுக்கு அந்த பயணத்தை மேற்கொண்டு பொன்னனும் பொன்னனுடைய மனைவியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் வள்ளிக்கு அதாவது பொன்னனுடைய மனைவிக்கு வந்து அருள்மொழி தேவியை பார்த்தோம்னா அப்படி ஒரு சந்தோஷம். என்னென்ன கதைகள் பேச முடியுமோ அம்மா கிட்ட அவ்வளோ பேசிடுறா. பொன்னனுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சமயத்துலதான் வந்து சூரிய கிரகணத்துக்கான நேரம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து காவிரி ஆற்றங்கரைக்கு போயிடுறாங்க. அது எங்கன்னா கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. எப்பவுமே சங்கமிக்கிற இடத்துல ஆற்றங்கரையில குளிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷமா இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் கடல் சங்கமிக்கிற இடத்துக்கு எல்லாருமே போயிடுறாங்க. பொன்னன், வள்ளி, திருவெண்காட்டு மங்கை, அவங்களுடைய கணவர் பரஞ்சோதி அடிகளார், நம்மளுடைய அருள்மொழி தேவி எல்லாம் போயிடுறாங்க. வள்ளி மட்டும் பொன்னனோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த கடல் அலையுடைய எழும்பலை விட இந்த மக்களுடைய கூட்டம் அங்க அவ்வளவு அதிகமா இருக்கான். கடல் அலை எழும்பும் போது உள்ள முங்கிறதும் கடல் அலை அப்படி போனோன்னு இவங்க எழும்புறதுமா அவ்வளோ ஜனத்திரள். கிட்டத்தட்ட 4 கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே வந்து அந்த கடற்கரையில தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு தர அளவுக்கு கடல் அலையை விட அந்த கூட்டம் அதிகமா இருந்தான். அந்த மாதிரி இடத்துலதான் பரஞ்சோதி அடிகளாரும் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, அருள்மொழி தேவி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட தியானம் செய்யற மாதிரி உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டு அந்த அலைக்கடல்லையே வந்து இருக்கிறாங்க. வள்ளி மட்டும் கொஞ்சம் பயந்துகிட்டு அலையில இருந்து கொஞ்சம் நகுந்த மாதிரி இருக்கா. பொண்ணை வந்து வெறுப்பேற்ற ஆரம்பிச்சான். எப்பவும் வள்ளிதான் வெறுப்பேற்றுவா, பொண்ணை இந்த தடவை வெறுப்பேற்றுறான். பயங்கர தைரியசாலி அப்படி இப்படின்னு சொல்லி போய் கடல் அலைக்கு இப்படி ஒரு பயத்தை கொடுக்குறிய அப்படின்னோட இப்ப வள்ளி சொல்றா, மேல வந்து வானத்தை பாரு, பகல் மாதிரியா இருக்கு, கிரகணம் பிடிக்கிற நேரம் என்ன ஆகுதுன்னா வெளிச்சமா இருக்கக்கூடிய அந்த சூரியனை கிரகணம் பிடிக்கும் போது அப்படியே இருள் சூழுது. கிட்டத்தட்ட அந்தகாரம் அப்படின்வாங்க. அந்தகாரம்னா இருட்டுல நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை விழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது நம்ம கண்ணுக்கு புலப்படும். ஆனா அந்தகாரம்ங்கிறது நீங்க அந்த இருட்டுல எவ்வளவு கண்ணை விழிச்சு பாத்தீங்கன்னாலும் ஒரு விஷயமே புலப்படாது. அந்த மாதிரியான இருள், அந்த ஒரு கருமையா இருளே ஏற்கனவே கருமையான அடர்ந்த கருமையான இருள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு இருள் சூழுது கிரகணம் பிடிக்கும் போது. அவ்வளவு நேரம் சத்தமா இருந்த ஜனத்திரளுடைய சத்தம் அப்படியே அமைதியாகுது. பரஞ்சோதி அடிகளார் வந்து நல்ல தியானத்துக்கு போறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியாரும் வந்து அந்த கிரகணத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதே கடற்கரையிலேயே இருக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து பெரிய ஒரு அலறல் சத்தம் கேக்குது. மகனே விக்ரமா, இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அருள்மொழி தேவியோட சத்தம் கேட்டோனே வேகமா பொன்னன் வள்ளியோடைய கையை விட்டுட்டு உள்ள ஓடி வரான். பார்த்தாக்க கடலை நோக்கி, அதாவது அந்த இருள் சூழ போகுது, அந்த சமயம் பார்த்து கடலை நோக்கி அருள்மொழி தேவியார் அப்படியே பாயிறாங்க. மகனே விக்ரமா இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சிடறாங்க. அந்த நேரம் இருள் சூழ்ந்துருது, கிரகணம் பிடிச்சிருது. அடுத்த நொடி என்ன இருக்குங்கிறது தெரியவே இல்லை. அவ்வளோ இருட்டுல பொன்னன் என்ன பண்றான், வேகமா பரஞ்சோதி அடிகளாரை தேடி வரான். கொஞ்சம் கொஞ்சமா கிரகணம் விலக ஆரம்பிக்குது. வெளிச்சம் அந்த அளவுக்கு வரல, மெல்ல 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 கிரகணம் விலகும் போது வரக்கூடிய வெளிச்சங்கள் வர ஆரம்பிக்குது. பரஞ்சோதி அடிகளார் கிட்ட போயிட்டு அவருடைய அந்த தியானத்தை கலைச்சி அவன் சொல்றான். பதறி அடிச்சுட்டு முழிச்சு பாக்குறாரு, சுத்தி இருட்டு. அதுக்குள்ள ஜனத்திரல்ல இருந்து அரோகரா அரோகரா சிவனை போற்றி அப்படிங்கிற மாதிரியான சத்தங்கள், ஜெயகோஷங்கள் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாம் இந்த ஸ்நானம் பண்றதுல அவங்கெல்லாம் மூழ்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த இருட்டுல முங்கி உள்ள போய் தேடி, கடல் அலை இப்படி வருதுன்னா இவங்க இப்படி உள்ள போயிட்டு எதிர் திசையில உள்ள போயிட்டு தேடுறாங்க அருள்மொழி தேவிய. எந்த பிரயோஜனமுமே இல்லை. இவ்வளவு தூரம் தேடுவாங்க. தேடி 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 களைத்து போய் கடைசியா பரஞ்சோதி அடிகளார் பொன்னனுடைய கையை பிடிச்சிட்டு, ஐயோ நாம தேவியை இழந்துட்டோம் போல இருக்கே, கடல் சமுத்திரராஜன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் போல இருக்கே தேவிய அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் கலங்கி நிற்கிறாரு. அந்த சமயம் முழு கிரகணமும் அகலுது. வள்ளியும் நம்மளுடைய பரஞ்சோதி அடிகளாருடைய மனைவி திருவெண்காட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஓடி வராங்க கடற்கரையிலேருந்து. வேகமா பதற்றமான ஒரு குரல்ல, தேவி கிடைச்சாங்களா தேவி கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு அந்த அந்த அழுகை கலந்த குரல்ல சொல்லும்போது, அப்போ வள்ளியும் திருவெண்காட்டு மங்கையும் பயம் கலந்த இன்னொரு துணியில அவங்க பேசுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பேசுறது புரியல. பொன்னன் தெளிய வச்சு வள்ளிக்கிட்ட கேட்கிறான், என்னத்த நீ அப்படி பார்த்த அப்படின்னு சொன்னோன்னே, இந்த இருள் சூழ்ந்து விலகுச்சு இல்லையா, விலகும் போது அந்த வெளிச்சத்துல, அரைகுறையான அந்த மங்கலான ஒரு வெளிச்சத்துல நெடு நெடு நெடுன்னு உயர்ந்த நல்ல வாட்டச்சாட்டமான ஒரு ஆண், பார்க்கறதுக்கே அவ்வளோ பயங்கரமா இருந்தான். அவ்வளோ பெரிய முடி, அவனுடைய கண்கள் அவ்வளோ விரிந்து பயங்கரமா இருந்தது. அந்த ஆண் ஒரு மங்கைய தூக்கி இந்த பக்கம், அதாவது இடது தோல்ல போட்டுக்கிட்டு போனா நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே, நீ ஒழுங்கா பார்த்தியா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் பார்த்தேன், எனக்கு அந்த மங்களான வெளிச்சத்திலையும் அது அருள்மொழி தேவி தான் தோணுச்சுன்னு திருவெண்காட்டு மங்கையும் சொல்றாங்க. வள்ளி இன்னொரு பயப்படுற சங்கதியும் சொல்றா. என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படி இடது தோல்ல போட்டுக்கிட்டு போனாலே அந்த வாட்ட சாட்டமான பயங்கரமான அந்த ஆண், அவனுக்கு வலது கை இல்லை அப்படிங்கிறதையும் அவன் சொல்றான். சொன்னோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்தோன்னே கூச்சலிட்டு கை தட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த சத்தம் அந்த ஆணுக்கு கேட்டோன்னே என்ன பண்ணிடுறான், அவ்வளோ ஜனத்திரல் இல்லையா, வேகமா அந்த ஜனத்திரல்ல மறைஞ்சிடறான். என்ன செய்யறதுன்னே தெரியாம இவங்க பரஞ்சோதி அடிகளாரையும் பொன்னனையும் தேடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பொன்னனுக்கு ஒரு மாதிரியா உயிர் வருது. விக்ரமன் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்னு. இப்ப விக்ரமன் கேட்கறான், அதுக்கப்புறம் அம்மா உயிரோட இருப்பாங்களா என்னன்னே தெரியலையே, அது நடந்ததா இல்லையானே தெரியலையே, நீங்க அதுக்கப்புறம் அம்மாவை தேடவே இல்லையா? தேடி இருந்தா தானே தெரியும், அம்மா இருக்காங்களா உயிரோட இல்லையா அப்படிங்கிறதே தேடி இருந்தா தானே தெரியும், தேடாம இருந்தா எப்படி தெரியும், என்னதான் அதுக்கப்புறமும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத கட்டாயமா பொன்னன் சொல்ல போறான். அருள்மொழி தேவியை பார்த்தானா இல்லையா அப்படிங்கிறது விக்ரமனுக்கும் இன்னும் புரியாத புதிராவே இருந்தது. கட்டாயமா அதற்கான விளக்கங்கள் அடுத்த அத்தியாயத்துல காத்துட்டு இருக்கு.